ஹாய் கைஸ், வெல்கம் டு தி நியூ யூடியூப் சேனல் நேம் எஸ்எஸ்சி வாத்தி. சரிங்களா? ஸோ இது ஒரு எஸ்எஸ்சி தமிழ் ஆஸ்பிரன்ஸுக்கான ஒரு சேனல். சரிங்களா? ஸோ இந்த சேனல் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நாங்கள் ஒரு கேங்காக சேர்ந்து படித்தோம் இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தமிழில் ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சேனல் என்ன மாதிரி ஒரு சேனலாக இருக்க போகுதுன்னா, இப்போ ஆன்லைனில் ஆப்வியஸாக நிறையா கண்டென்ட் இருக்குது. ஹிந்தியில் நிறையா உங்களுக்கு தேவையான எல்லா கான்செப்ட்டுமே ஆன்லைன்லேயே ஹிந்தியில் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் தமிழில் அது ஒரு கிளாரிட்டியாக நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான். இப்போ நீங்கள் ஒரு சம்மோ இல்லை ஏதோ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஏதோ ஒரு கொஸ்டினோ உங்களுக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது வீடியோ வருது ஹிந்தி சேனலாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. சரிங்களா? அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம திரும்ப அவன் ஏன் இதை பண்ணியிருக்கான், ஏன் இப்படி பண்ணியிருக்கான், அவன் பாட்டுக்கு ரேஷியோ எடுத்து போட்டுருவான். அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு அஹெடாக தான் அவன் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுவான். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இல்லாமல் இந்த சம்னா இப்படி தான், இந்த சம்னா இப்படி தான்ன்ற மாதிரி போயிடுறோம். சரிங்களா? ஸோ ஆனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டியோட நீங்கள் அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது, மேக்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, ஜிஎஸ்ஸுக்கு, இங்கிலீஷுக்கு எல்லாத்துக்குமே தான் அந்த சேனல் இருக்க போகுது. சரிங்களா? ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் ஃபார் எஸ்எஸ்சியாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடை நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்லி ஒரு இன்ட்ரோ வீடியோ. அப்புறம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேபி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சேலரிலாம் எப்படி இருக்கும், ஒரு எம்டிஎஸ் போனால் எவ்வளோ சேலரி இருக்கும், அதே சிஜிஎல்ல டாப் போஸ்டான லெவல் 7க்கு போனால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு புதுசாக இப்போ தான் எஸ்எஸ்சி படிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இந்த சேலரி ஸ்லிப்லாம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படியே அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அபவுட் தி சேனல் எங்களோட மெயின் மோட்டோவே இந்த பாயிண்ட்டு தாங்க. ஸோ தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே தான், லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜோனில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்பவே தமிழ் மெம்பர்ஸோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி, அங்கே தமிழ் பேர் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோ வேகன்சி இருந்தும் ரொம்ப கம்மியான பீப்புள் வரக்கான ரீசன் அதுக்காக தமிழ் பீப்புள் படிக்கிறதே இல்லை, தமிழில் எஸ்எஸ்சிக்கான ஆளே இல்லைன்னு கேட்டால் இல்லை, படிக்கிறாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி அதுதான். எல்லா இன்ஸ்டியூட் போனீங்கனாலும் சரி, இல்லை ஆன்லைனில் பார்த்தீங்கனாலும் சரி, ஸோ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் உள்ளே செலக்ட் ஆகிற ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது என்னென்னு அனலைஸ் பண்ணுறப்ப பார்த்தா ஃபஸ்ட்டு ரீசன் கைடன்ஸ் தமிழில் இல்லை. நமக்கு சுத்தமாக நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பாத்வேவே நமக்கு கிளாரிட்டியோடு கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு ஹிந்தி சேனலில் தான் பார்க்குறோம். ஸோ அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போயிட்டால் நம்ம மாட்டிக்கிறோம் அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ மெயினான ரீசன் இது தான். சரிங்களா? ஸோ இது எந்த எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி. நீங்கள் எஸ்எஸ்சி ஒரு எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி சிஜிஎலுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ஸோ அது போக தான் உங்களுக்கு தெரியும். லைட்டாக என்ன தான் ரயில்வேஸில் சிலபஸ் லைட்டாக கொஷின் வேறு மாதிரி இருந்தாலும் நம்ம சிஜிஎல் படிக்கிறப்போ சிஜிஎல்ல நம்ம எல்லாமே கவர் பண்ண தான் போகிறோம். ஸோ மேக்ஸ் A to Z அட்வான்ஸ் மேக்ஸில் இருந்து அரித்மெட்டிக் எல்லாமே கவர் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணுவோம், ரீசனிங் கவர் பண்ணுவோம், வெர்பல், நான் வெர்பல், பசில் எல்லாமே தான் நம்ம இப்போ மெயின்ஸுக்குன்னு படிக்கிறப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்குன்னு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஆனால் எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணுங்கள். அதான் என்னோடய கருத்து. சரிங்களா? ஸோ உங்களோட எய்ம் என்னவாக இருக்குன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல சரிங்களா லெவல் 7 இருக்கணும். சரிங்களா? லெவல் 7ல் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, ஒரு எக்ஸாமினர் போஸ்ட்டு, ஒரு பிஓ போஸ்ட்டு வாங்கணும். அதுதான் உங்கள் எய்ம். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களோட ஃபைனல் கோலாக இருக்கணும். அது நடுவில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வரப்போ கண்டிப்பாக ஆப்வியஸாக அட்டன் பண்ணுங்கள், வாங்கி வைங்க. ஆனால் உங்களோட ஃபைனல் எய்ம் இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ரியாலிட்டின்னு பார்க்குறப்போ சிஜிஎல் மெயின்ஸ் அந்த ஒரு டே நீங்கள் அந்த 2 hours எப்படி பண்ணுறீங்கிறத பொறுத்து தான், அந்த டே எப்படியோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை. சரிங்களா? அது ரொம்ப அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது. நிறைய ராங் கொஷின் இருக்குது. 2024 நார்மலைசேஷன் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அதனால தான் இந்த 2025 சிஜியில் சிங்கிள் ஷிஃப்ட்டாக கொண்டாந்தாங்க. அது எல்லாமே ஓகே ஃபைன். அவங்க சைட்டில் இருந்து எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, ஸோ அந்த டேன்னு வரப்போ நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் வருதோ எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. ஆனால் உங்களோட ஃபைனல் எய்ம் இந்த லெவல் 7க்கு கூட இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டாக தான் இருக்கும். அது சேலரி வைஸாகவும் சரி, ரெஸ்பெக்டாகவும் சரி, எல்லாமே.
ஸோ ஸோ அதை அப்கமிங் ஸ்லைட்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஸோ ஈஸி ப்ரிப்பரேஷன் இன் சிம்பிள் தமிழ். ஆப்வியஸாக தமிழில் தான் எல்லா கண்டென்ட்டும் இருக்க போகுது. ஸோ அடுத்தது ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸாம் கைடன்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜின்னு வரப்போ நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குங்க எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்சில் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா படிக்கலாம் மெடிவல் படிக்கலாம் படிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் எந்த இடத்துல ஒரு பவுண்டரி போட்டு நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஜிஎஸ்சிக்குன்னு மட்டும் இல்லை, மேக்ஸுக்கு அதே தான். இப்போ மேக்ஸுக்கும் நீங்கள் ஒரு மென்சுரேஷன் எடுக்கிறீங்க இல்லை ஏதோ டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா சிஜிஎலுக்கு இதோட போதும். நீங்கள் கொஷினே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். சிஜிஎலோட கொஷின் பேப்பரு, அடுத்தது கேட்டுக்கான கொஷின் பேப்பரு, அடுத்தது சிடிஎஸ்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, காமன் டிஃபென்ஸ். சரிங்களா? ஸோ அதோட கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போது நான் சிஜிஎலுக்கு நான் இந்த லிமிட்டோட ஸ்டாப் படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸே நீங்கள் உட்காந்து ஒரு 6 மந்த் படித்தாலும் மேக்ஸ் கவர் பண்ண முடியாது. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு எஸ்எஸ்சி கேட்கறதுக்கு இது இவ்வளோ போதும் அப்படின்னு நீங்களே ஒரு பவுண்டரியை வச்சு ஸ்டாப் பண்ணணும். அந்த பவுண்டரியை எதுங்கிறத நாங்களே கைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது ரெகுலர் அப்டேட்ஸ். ஸோ டெலிகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், ரீசெண்ட் அப்டேட்ஸு, சரிங்களா, எல்லாமே இனிமேட்டுக்கு தமிழ்லேயே கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது டெலிகிராம் சேனலில் டவுட் டிஸ்கஷன் அந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டெலிகிராமில் போடக்கூடிய கொஷின்ஸை அதெல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக போடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ எய்மிங் டு பில்ட் கான்ஃபிடன்ஸ், கிளாரிட்டி அண்ட் சக்ஸஸ். ஸோ கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா, நம்ம பசங்க நம்ம கூட இருக்காங்கப்பா அப்படின்றப்பே தன்னப்பால் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ அது தமிழில் இருந்து புஷ் பண்ணுறப்போவே அது தனி ஃபீல். ஸோ இங்கே நான் பார்க்குறப்பவே ஜஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம். இப்போ நானே ஒரு 4 வார்த்தை, சரிங்களா, அவ்வளோதான் மக்களே, ரொம்ப ரொம்ப ஈஸி, இதை போய் பண்ணிட்டு வந்துடுங்க, இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மதர் டங்கில் உங்களுக்கு நான் அந்த பாசிட்டிவ் புஷ் கொடுக்குறப்பவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம கூட நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம். ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் மெயினாக. ஸோ தமிழில் நமக்கு அந்த கம்யூனிட்டி க்ரியேட் ஆகணும், ஒரு நல்ல கம்யூனிட்டி க்ரியேட் ஆகணுக்காக தான் இந்த சேனலு. சரிங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெஸ்பெக்டட். சரிங்களா? சேலரி வருது, தமிழில் பார்த்துருப்பீங்க 1 lakh + சேலரி, அதெல்லாம். சரிங்களா? இப்போ இன்றைக்கி ஐடி போனாலும் அசால்ட்டாக அதை வாங்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ சேலரியை தாண்டி இங்கே என்ன அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு அந்த சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி. அது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். மேபி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இது கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு அது ஆப்வியஸாக கண்ணால் பார்க்குறப்பே ரிலேட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், அது கிடைக்கிற ரெஸ்பெக்டே ஒரு லெவல் உங்களுக்குள்ளேயே ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும். சரிங்களா? சரி, இப்போ லைனாக அடுத்தடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் போஸ்ட். ஆப்வியஸாக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தான் போஸ்ட். ஆக்சுவலாக இந்த WAO போஸ்ட்டுங்கிறது மட்டும் இப்பொழுதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து கேன்சல் பண்ணி இப்போ இந்த WAOங்கிறது மட்டும் எப்படி இருக்குன்னா, டேரக்ட் லெவல் 8 போஸ்ட்டாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் எடுத்தோன்னே கெசட்டட் ஆஃபீஸர் ஆயிடலாம். ஆனால் இப்போ அந்த போஸ்ட்டு சிஜிஎல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாகவே அது நடக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ இதிலேருந்து ஏஎஸ்ஓலேருந்து போஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அந்த ஏஎஸ்ஓ போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட எய்ம் மேக்ஸிமம் நம்ம எங்கெங்கெல்லாம் சூஸ் பண்ணுவோன்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இது ஒரு லெவல் 7 போஸ்ட். சரிங்களா? அடுத்தது எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த போஸ்ட்டு. அடுத்தது ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர். இது ரெண்டுமே மேக்ஸிமம் சென்னையில் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எப்போ போடலான்ட்டு இருக்கேன்னா, இந்த ஆன்சருக்கு இந்த 2025க்கான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அப்போ நான் அந்த டீட்டெயிலாக இந்த போஸ்ட்டு எங்கே கொடுத்தா உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் எங்கே இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், ஸோ இது நான் அந்த டைமில் போகலான்னு வச்சுருக்கேன். சரிங்களா? இது சும்மா ஜென்ரலான ஐடியா, இவ்வளோ போஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சிசிஎல்ல இந்த போஸ்ட்லாம் இருக்குன்னுக்காக சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பற்றி ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் நான் தனியாக ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு செலெக்ஷன் லைக் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, இந்த போஸ்ட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் கிளாரிட்டி அதை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் டு தி சேலரி. ஸோ சேலரி அப்படிங்கிறது பேசிக் பே பொறுத்து தான் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் அவுட்லைன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஒரு எம்டிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா பேசிக் பே, இந்த கிரேட் பே சிஸ்டம் இப்போ இல்லை. ஸோ அது ஒவ்வொரு பே கமிஷன் அப்போ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சேலரி ஸ்லிப் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜென்ரலாக நீங்கள் நெட்டில் தெரிஞ்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? எக்ஸிட்டி, ஒய்சிட்டி, ஜெட்சிட்டி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போது ரியல் சேலரி ஸ்லிப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எம்டிஎஸ்ஸாக இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேலரி ஸ்லிப்போட பர்சன் வந்து 2024 எம்டிஎஸ்ல உள்ளே போனவங்க சரிங்களா. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. சரி, இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 1800 சரிங்களா. ஸோ டிஏ உங்களுக்கு 6 month ஒன்ஸ் ரிவைஸ் ஆகும் சரிங்களா. இப்போ கரண்ட்டாக 58% இருக்குது சரிங்களா. இப்போ இந்த ஜனவரி வந்துச்சுன்னா அந்த ஜனவரிக்கு இன்னொரு 1 or 2 monthsல ரிவைஸ் பண்ணி மேபி 2% 3% ஏற்றுவாங்க சரிங்களா. அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஏங்கிறது 6 month ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி இருக்குன்னா 2 to 3% இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இன்ஃப்ளேஷனை பொறுத்து அப்பொழுதைக்கு அது எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ அது. இப்பொழுதைக்கு கரண்ட்டாக 58% இருக்குது. ஸோ ஹெச்ஆர்ஏ எப்படின்னா டோட்டலாக 3 சிட்டி ஆரம்பத்தில் சொன்னால் பார்த்தீங்களா, எக்ஸு ஒய் ஜெட்டு. ஸோ இந்த 3க்கும் வேறு வேறு பர்சன்டேஜ் இருக்குது சரிங்களா. இதே நீங்கள் எக்ஸிட்டியாக இருந்தீங்கன்னா 30% ஆஃப் யுவர் பேசிக் பே, ஒய்யாக இருந்தீங்கன்னா 20% ஆஃப் யுவர் பேசிக் பே, இசட்டாக இருந்தீங்கன்னா 10% ஆஃப் யுவர் பேசிக் பே தான் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏவே கிடைக்கும். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை குவார்ட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காது சரிங்களா. சிம்பிள், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து ZCTயில் தான் இருக்குது. ஸோ அப்போது இது 10% ஆஃப் தி பேசிக் பே. ஸோ உங்களுக்கு 1800 இருக்கும். அடுத்தது அலவன்ஸ் ஸோ அலவன்ஸுங்கிறது இருக்கும், ப்ளஸ் அதுக்கு ஒரு டிஏ போடுவாங்க, அதுவும் அதே 58%. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 31 வந்து நெட்டாக கிடைக்கும். இதுலேருந்து சம் டிடக்ஷன் இருக்கும். அதாவது என்னென்னா நம்மளுக்கு என்பிஎஸ் சிஜிஹெச்எஸ் பிடிப்பாங்க, அதான் எம்ப்ளாயி டயர் 1 கான்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒவ்வொரு பேக்கு ஏற்ற மாதிரி, பேசிக் பேக்கு ஏற்ற மாதிரி இது கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் தனியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸில் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் எந்த சிட்டிலனா ZCTயில், இதே எக்ஸிட்டியில் இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். இது 30%ங்கிறப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக இதுவும் சேர்த்து வரும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நெட் பே இந்த என்பிஎஸ் இந்த இதெல்லாம் டிடக்ஷன் போக உங்களுக்கு எவ்வளோ இன்ஹேண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 28,000 கிட்ட கையில் வரும் சரிங்களா. இதுவே சிஹெச்எஸ்எல் நான் ஏன் இது கம்பேரிசன் எடுத்திருக்கேன்னா, ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பின்னாடி சரிங்களா. இதே ஒரு லெவல் 2வாக இருந்தீங்கன்னா ஸோ உங்கள் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 19,900 இருக்கும் சரிங்களா. ஸோ டிஏ அதே தான், டிஏ எல்லாத்துக்கும் காமன். உங்களோட பேசிக் பேலேருந்து 58% தான் உங்களுக்கு டிஏ. ஸோ ஹெச்ஆர்ஏ, ஸோ இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் ஆல்சோ கம்ஸ் அண்டர் YCT தான் சரிங்களா. ஸோ அப்போது அவங்களுக்கு அது 20%. ஸோ அதோட ஹெச்ஆர்ஏ இது. அடுத்து அது எங்களோட டிபிடிஎல். ஸோ நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 37, கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 37. ஸோ இந்த டிடக்ஷன்லாம் போக இன்ஹேண்ட் வரது 34,000 வரும் சரிங்களா. இது வந்து என்னென்னா லெவல் 2 சிஹெச்எஸ்எல்ல எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க்னு ஒரு போஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ சிஹெச்எஸ்எல்ல கிடச்சிங்கன்னா உங்களோட இன்ஹேண்ட் சேலரி 34,000 இருக்கும் சரிங்களா. அடுத்து சிஜிஎல்குள்ளே என்டர் ஆகலாம். ஸோ சிஜிஎல்குள்ளே என்ட்ரி லெவல் ஜாப்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, அடுத்தது டேக்ஸ் அசிஸ்டண்ட் எல்லாமே லெவல் 4க்குள்ளே வருது கரெக்டுங்களா. ஸோ லெவல் 4ல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டேக்ஸ் அசிஸ்டண்ட்டோட பே ஸ்லிப்பு சரிங்களா. இதுவும் வந்து 2024 ஜாயின் பண்ணி இப்போது வித்தவுட் எனி இன்க்ரிமெண்ட் பேசிக்காக எடுத்தோடனே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ பேசிக் பே பார்த்தீங்கன்னா 25,500. ஸோ இவங்களுக்கும் டிஏ அதே 58% தான் சரிங்களா. ஹெச்ஆர்ஏ இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா சென்னையில் இருக்காங்க. ஸோ சென்னைங்கிறப்போ ஆப்வியஸாக ஹெச்ஆர்ஏ எவ்வளோ இருக்குன்னா 30% ஆஃப் தி பேசிக் பேவாக இருக்கும். அப்போது ஹெச்ஆர்ஏ வந்து 7,600 இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி டிபிடிஎல் அலவன்ஸ் சிட்டிக்கு பொறுத்து மாறும் சரிங்களா. ஸோ அப்போது அவங்களுக்கு டோட்டல் பே என்ன இருக்குன்னா 52,755. இதில் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பிடிச்சது போக. அடுத்தது லெவல் 5க்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவல் 5ஓடது பார்க்க போகிறோம். லெவல் 5ல் பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 29,200. ஸோ அதே டிஏ வந்து அதே 58% தான் சரிங்களா. டிபிடிஎல் அதாவது இதுதான் சொல்ல வந்தேன். இது வந்து ZCTக்கான டிபிடிஎல். இதே YCTனா இன்டூ 2ஆக இருக்கும் சரிங்களா. இதே எக்ஸிட்டினா இன்டூ 3 சரிங்களா. ஸோ இந்த டிபிடிஎலும் உங்களுக்கு சிட்டியை பொறுத்து மாறும் சரிங்களா. இந்த டிபிடிஎலோட டிஏ என்னென்னா ஸோ இதில் மறுபடியும் ஒரு 58% போட்டால் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் டிபிடிஎல். அங்கே எல்லாமே டிபிடிஎல் அலவன்ஸ்னு இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்பிஎஸோட கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், இது என்பிஎஸோட பர்சனல் கான்ட்ரிபியூஷன். லைக் எப்படின்னா கவர்மெண்ட் வந்து இவ்வளோ 6,459 வந்து கவர்மெண்ட் போடும், ப்ளஸ் என்னோட சேலரிலேருந்து எவ்வளோ டிடக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,614 வந்து என்னோட சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணி இதை சம் பண்ணி தான் என்னோட என்பிஎஸோட டயர் 1 அக்கௌண்ட்டுக்கு மாதம் அதில் போகும் சரிங்களா. ஸோ அது ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு அதெல்லாம் நம்ம அப்புறம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்போதைக்கு டக்குன்னு போகிறேன் சரிங்களா. இதுதான் நியூவாக 2024 ஜாயின் பண்ண லெவல் 7ஓட பே சேலரி சரிங்களா. ஸோ கோயம்புத்தூரில் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆனீங்க அப்படின்னா
உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பேசிக் பேவே 44,900. அதாவது அங்கே பார்த்ததோட மொத்தம் டேக் ஹோம் தான் இங்கே இருக்கக்கூடிய பேசிக்கே. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக் ஏறுதோ, ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அலவன்சஸோ அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்காக ஏறும். ஸோ உங்களோட அலவன்ஸ் எல்லாமே உங்களோட பேசிக் பே வச்சு தான் கல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், லெவல் 7 ஆல்வேஸ் எய்ம் ஃபார் லெவல் 7. ஸோ கிடைக்கிறதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கணும்னா லெவல் 7ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஒர்க் ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும், எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரிங்களா. ஓகே, அடுத்தது ஆப்வியஸாக போய் நம்ம டிஏ பார்க்குறப்போ 58% சொன்னோமா, அப்போ இதில் 58% பார்க்குறப்போ ஆப்வியஸாக இது கண்டிப்பாக பேசிக் பே உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கேயும் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் இனிஷியலாக போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் எவ்வளோ வரும்னா 71,161 ருபீஸ் வரும் சரிங்களா. இது வந்து கோயம்புத்தூரில் சரிங்களா, வைசிட்டியில் இருக்கப்போ. ஆக்சுவலி இவர் வந்து கோயம்புத்தூரில் இருந்தாலும் இவரோட போஸ்டிங் இப்போது வேற ஒரு லொக்கேஷனு. ஸோ இவர் ஜெட் சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறாரு சரிங்களா. ஸோ கோயம்புத்தூர் ஆஃபீஸ், ஐ மீன் ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர், சப் ஆஃபீஸ் வேறு சரிங்களா. ஸோ இப்போ உங்கள் ஆஃபீஸ் வந்து உங்களோட மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அது மேட்டர் இல்லை, உங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதுதான் சரிங்களா. ஸோ உங்களோட லொக்கேஷன் ஜெட் சிட்டியில் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேசிக் உங்களுக்கு அலவன்ஸ் கிடைக்கும் சரிங்களா. அப்போது இது 10% தான். ஏன்னா இவரோட மெயின் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் சிட்டியில் தான் இருக்குது சரிங்களா. சாரி, இவரோட ஒர்க்கிங் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜெட் சிட்டியில் தான் இருக்குது சரிங்களா. அப்போ 10% ஆஃப் தி பேசிக் பே உங்களுக்கு இன்ஹேண்டு எவ்வளோ கிடைக்குன்னா 71,161 சரிங்களா. இதுவே நீங்கள் லெவல் 7 எடுத்துடுறீங்க சரிங்களா, எக்ஸிட்டியில் இருக்கீங்க சரிங்களா. தமிழ்லைனில் சொன்னீங்களே சார், தமிழ்லைனில் காமிச்சிங்களே அந்த 1 lakh + 1 lakh + அது எப்போ தான் வரும், எப்போ நடக்கும், எப்போ பாசிபிள்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எக்ஸாமினராக இருக்கார் சரிங்களா. ஸோ டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினரு. ஸோ இது வந்து ரீசெண்டாக அவரோட கடைசி மந்த் பே ஸ்லிப் சரிங்களா, டிசம்பர் மந்தோட பே ஸ்லிப்பு. ஸோ இங்கே பேசிக் பே 44,900லேருந்து 2 இன்க்ரிமெண்ட் அவருக்கு வந்திருக்கு. ஸோ 47,600 தான் அவரோட பேசிக் பே சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஏ ஹெச்ஆர்ஏ சென்னையில் இருக்கிறனால ஆப்வியஸாக இதோட 30% இருக்க போது, டிபிடிஎல் அலவன்ஸும் ஜாஸ்தி இருக்க போகுது சரிங்களா. அப்போ டோட்டலாக இங்கே பாருங்கள், 1,864,000 அவங்களுக்கு டோட்டல் சேலரி சரிங்களா. ஸோ மாதம் அவங்களோட என்பிஎஸ்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக ஜாஸ்தியாக போகும். உங்களோட சேவிங்ஸும் ஆப்வியஸாக அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கைக்கு உங்களுக்கு 92,404 கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ உங்களோட எய்ம் ஆல்வேஸ் ஷுட் பி லெவல் 7 சரிங்களா. அது ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக இருக்கட்டும், ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு லெவல் ஜாஸ்தியாக இருக்குங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ உங்களோட எய்ம் எப்பயுமே என்னவாக இருக்கணும், லெவல் 7, அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா. அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் ரியல் கிரவுண்டு சரிங்களா. இவ்வளோ சேலரி தான் இருக்கும், இதுதான் இருக்கும், இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ரியல் கிரவுண்டு, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. போதும், இதுலேயே ரொம்ப நேரம் ஆற்றிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் யூ வில் லேர்ன். இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா இப்போ நாங்கள் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோன்னா, ஹிந்தி சேனல்ஸ் போய் பார்ப்போம். ஸோ நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க, சீரியஸாக எங்ககிட்ட நிறையா கண்டென்ட் நல்ல சூப்பர் கண்டென்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜில் இப்போ நான் சொல்கிறப்போ லைக் ஆப்வியஸாக இங்கிலீஷ் இருக்க தான் போகுது. ஸோ இருந்தாலும் நம்ம தமிழ் கலந்து சொல்கிறப்போ இன்னும் ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த சம்பவம் இதனால தான் இப்படி போடுறோங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், அது அங்கே கிடைக்காது சரிங்களா. ஸோ அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் சரிங்களா. அடுத்தது உங்களோட சஜஷன் ஆப்வியஸ். நெக்ஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன்னா மார்க் போடுறது. ஸோ மார்க்கு வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான பார்ட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கணும். அது இருந்ததுக்கப்புறமே நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க்கு தான் உங்களுக்கு அடுத்த ஸ்கோர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் நிறையா கற்றுக்கிறது, அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது, அது எல்லாமே எங்கே கற்றுக்க முடியும்னா மார்க்கில் தான் கற்றுக்க முடியும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ஆனதுக்கப்புறமே ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க். ஸோ இதை நான் 2 கேட்டகரியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒன்று நியூ பிகினர்ஸுக்கு எப்படிலாம் படிக்கணும். ஸோ இப்போ ஆப்வியஸாக இங்கே எல்லா கண்டென்ட்டும் இந்த சேனலில் இருக்க போகிறதில்ல. ஸோ எந்தெந்த கண்டென்ட் எந்தெந்த சேனலில் இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ அதை தாண்டி இங்கேருந்து என்ன இருக்குன்னா ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும், அப்படியே சைட் பை சைட் அங்கே பார்ப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட், ஃபைன், அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி புரியலன்னா ஸோ இதில் நான் கண்டென்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதில் வரப்போ ஆப்வியஸாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா வீக்லி
3 to 4 வீடியோஸ் மினிமம் நான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்பொழுதைக்கு. சரிங்களா? அதில் 2 கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்க போது. ஒன்று வந்து லைக் நீங்கள் டெலிகிராமில் போடக்கூடிய டவுட் கொஷின்ஸாக இருக்க போது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ அதை எடுத்து லைக் மேக்ஸிமம் லைவ் மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஆலிவ் போர்டு மேக்ஸிமம் எல்லோரும் போடுறது ஆலிவ் போர்டு லைவ் மார்க் போடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்பியோடது ரெவல்யூஷன் பை எஜுகேஷன் சுபம் ஜெயின் சார் அவரோட லைவ் மார்க்கு. சரிங்களா? சம்டைம்ஸ் பண்டிட்ஸ் ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு மாதிரி விடுவாங்க. இல்லைனா அது சரிங்களா, நான் எது இந்த மார்க் எப்போ போடணுங்கிறதையும் நான் கைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த மார்க்கை எடுத்து அதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த கொஷின் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கணும், இந்த கொஷின் நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவாகவும் நாங்கள் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ லெட்ஸ் கிராக் எஸ்எஸ்சி டுகெதர். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு குட் கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் வேணும். நம்மளை சுற்றி நம்ம பீப்புள்ஸாக இருக்கிறப்பவே நமக்கு ஆப்வியஸாக ஒரு எந்தூசியம் ஆயிரும் சார். சரிங்களா? ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒர்க்கிங் பிளேஸ் என்விரான்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ எப்படி இருக்குன்னா, நாங்கள் இருக்கோம் லைக் ஆப்வியஸாக சும்மா நம்ம சொல்லுவோம் நார்த் இந்தியன்ஸ் அவங்க இவங்கன்னு. இருந்தாலும் அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. எல்லாமே ஓகே ஃபைன். இருந்தாலும் நம்ம ஹோமை நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நீங்கள் எந்த ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணிங்கனாலும் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம பிரேக் பண்ணி நம்மளோட பீப்புள்ஸ் நிறைய பேர் உள்ளே இன்க்ளூட் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் ஆகிறப்போ அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் டோட்டலாக கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். சரிங்களா? மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? அதில் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. சரிங்களா? ஸோ ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நாங்கள் இறங்கியிருக்கோம். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருப்போம். நீங்கள் எங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. பாய். ஹேவ் ஏ குட் டே.